நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான அரங்கம் இடிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் பேசப்படும் ஏரிகளை காக்கும் புல்டோசர் ஆக்ஷன் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கொஞ்சம் அதிகம் மழை பெய்தால் மிதக்கும் நகரங்களில் ஒன்றுதான் ஹைதராபாத். வழக்கம் போல் நகரம் விரிவாகும் போது நீர்நிலைகள் விழுங்கப்படுவதில் ஹைதராபாத்தும் விதிவிலக்கு அல்ல. நகரில் 1979 தொடங்கி 44 ஆண்டுகளில் சுமார் 61% நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆய்வு செய்யப்பட்ட 56 ஏரிகளின் மொத்த பரப்பளவு 40.35 சதுர கிலோமீட்டரில் இருந்து வெறும் 16 சதுர கிலோமீட்டராக சுருங்கிவிட்டது. சமீபத்தில் மழை பெய்தும் 426 நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லை. நீர்வழி பாதைகள் அடைக்கப்பட்டதே இதற்கு காரணம் என சொல்லப்பட்டது. வெள்ளம், குடிக்க நீரில்லாத வறட்சி என்ற தவிப்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஜூலையில் ஹைதராபாத் பேரிடர் மீட்பு, இயற்கை அரண்கள் கண்காணிப்பு, பாதுகாப்பு முகமையை உருவாக்கியது தெலுங்கானா காங்கிரஸ் அரசு. அன்றிலிருந்து ஹைதராபாத்தில் எங்கெல்லாம் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் புல்டோசரோடு சென்று ஆக்கிரமிப்புகளை இடித்து தள்ளுகிறது முகமை. 1770 மன்னர் குடும்பத்திற்காக வெட்டப்பட்ட 104 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பம் ருக்கன் உத் தௌலா ஏரியில் 70% ஆக்கிரமிக்கப்பட்டது தெரிய வந்தது. அங்கு சட்டவிரோத கட்டிடங்களை இடித்த ஏரிகள் பாதுகாப்பு முகமையால் 7 ஏக்கர் நிலத்தை மீட்க முடிந்தது. காந்தி பேடை ஏரியிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இதுபோல் ஆக்ஷனில் இறங்கிய ஏரிகள் பாதுகாப்பு முகமை கண் மாதப்பூரில் உள்ள தும்மிடி குண்டா ஏரி மீது விழுந்தது. வானுயர்ந்த கட்டிடங்களுக்கு மத்தியில் குட்டையாக காட்சியளித்த ஏரியை சுற்றிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொடங்கியது. நாகார்ஜுனாவின் என் கன்வென்ஷன் அரங்கம் இடித்து தள்ளப்பட்டது. அரங்கம் ஏரியின் ஒரு பகுதியையும் பஃபர் ஜோன் பகுதியையும் ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அதனால் மழை பெய்தால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதாக கூறி அரங்கம் காலியாக்கப்பட்டிருக்கிறது. 4 ஏக்கர் பரப்பளவில் அரங்கம் இருந்ததாகவும் அது இடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிலம் ஆக்கிரமிக்கப்படவில்லை என நடிகர் நாகார்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். பட்டா நிலத்திலே அரங்கம் கட்டியதாகவும் 1 அங்குல இடத்தை கூட தான் ஆக்கிரமித்தது இல்லை எனவும் சொல்லியிருக்கும் அவர், ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கவில்லை, நீதிமன்றம் சொல்லியிருந்தால் நானே இடித்திருப்பேன் எனவும் இவ்விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக சொன்னவர் கட்டிடத்தை இடிக்க தடையும் வாங்கிவிட்டார். ஆனால் கட்டிடம் ஏற்கனவே தகர்க்கப்பட்டு விட்டது. கட்டிடம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என ஹைதராபாத் பேரிடர் மீட்பு, இயற்கை அரண்கள் கண்காணிப்பு, பாதுகாப்பு முகமையின் தலைவராக இருக்கும் IPS அதிகாரி ரங்கநாத் தெரிவித்தார். ஆக்ஷன் பாராட்டப்பட்டாலும் இங்கும் அரசியல் இல்லாமல் இல்லை. உஸ்மான் சாகர் நீர்த்தேக்கம் பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் பங்களாவை இடிக்கும் விவகாரம் உயர்நீதிமன்றம் சென்றிருக்கிறது. பங்களா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் மகன் KT ராமாராவுக்கு சொந்தமானது என்கிறார்கள் காங்கிரசார். அதை மறுக்கும் ராமராவ், காங்கிரசார் கட்டிய பங்களாக்களை முதல்வர் ரேவந்த் ரெட்டி இடிப்பாரா என்ற கேள்வியையும் முன்வைக்கிறார். ரங்கநாத் தலைமையில் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. ரங்கநாத் ஹைதராபாத்தில் இப்போதைக்கு டெமாலிஷன் மேன் என்றே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். சமரசமே இல்லாமல் பங்களாக்கள், வணிக வளாகங்கள், அடுக்குமாடிகள் என சட்டவிரோத கட்டிடங்களை எல்லாம் தரைமட்டமாக்கி இருக்கிறார். 20 ஏரிகளில் மட்டும் 100 ஏக்கர் நிலத்தை மீட்டிருப்பதாக சமீபத்தில் ரங்கநாத் சொல்லியிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுகள் காகிதத்தில் மட்டும் இருந்தால் போதாது, நடவடிக்கை எடுத்தால்தான் சட்டவிரோதமாக கட்டிடம் எழுப்புவோருக்கு அச்சம் வரும் என்றும் கூறியிருக்கிறார் ரங்கநாத். எல்லாம் நாசா டேட்டா ஆவணங்களை வைத்துதான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என அவர் சொல்ல, ஹைதராபாத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் கதிகலங்கி போயிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.